T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ள இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி கொழும்புவில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. ஹாட்ரிக் வெற்றியுடன் சூப்பர் 8 சுற்றுகள் நுழையும் முனைப்பில் இந்திய அணி களமிறங்கவுள்ள நிலையில் இதுகுறித்து நமது செய்தியாளர் முத்துக்குமார் தரும் கூடுதல் தகவல்களை காணலாம். ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இந்த 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி என்பது இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த போட்டி ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் என்பது இந்தியா மற்றும் இலங்கையில தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட நடப்பு சாம்பியன் இந்தியா உட்பட மொத்தம் 20 அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்ற நிலையில இந்தியா ஏ பிரிவில் இடம் பிடித்திருக்கிறது. அதே ஏ பிரிவில் பாகிஸ்தான் உட்பட மொத்தம் 5 அணிகள் இடம் பிடித்திருக்கக்கூடிய நிலையில ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி என்பது இன்று இரவு 7 மணிக்கு கொழும்பில், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பில நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியை காண்பதற்காக தான் ஒட்டுமொத்த ரசிகர்களும் அங்கு குழுவாக திரண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இந்த போட்டியை பொறுத்தவரைக்குமே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடைபெறுமா நடைபெறாதா என்ற எதிர்பார்ப்புகளும் இருந்தது. ஆனால் பல கட்ட பிரச்சனைகள், அதன் பிறகு பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த போட்டி என்பது நடைபெறும் என்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த ரசிகர்களுமே மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் இந்த போட்டியை காண்பதற்காக. குறிப்பாக இந்தியாவும் சரி பாகிஸ்தான் சரி நடப்பு இந்த உலகக்கோப்பை தொடரில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரைக்குமே இதுவரை 2 போட்டிகளை விளையாடி 2 போட்டியிலுமே வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல பாகிஸ்தானை பொறுத்தவரைக்குமே 2 போட்டிகளை விளையாடி 2 போட்டியிலுமே வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று நடைபெற இருக்கக்கூடிய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறாள் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. தற்பொழுது ரசிகர் ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். ப்ரோ வணக்கம். இப்ப இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த போட்டி என்பது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கும்? கண்டிப்பா ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய ரைவல்ரி வர இந்தியா பாகிஸ்தானவே மிகப்பெரிய ரைவல்ரி தான். ஸோ நம்ம நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய டிமாண்ட்ஸ்லாம் வச்சாங்க பாகிஸ்தான். பட் ஆனால் இப்போ என்னன்னா அதெல்லாம் வந்து ஐசிசி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ ஆனஸ்டாக வந்து ஒரு நேர்மையாக இது பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக வந்துட்டு ஸோ இப்போ பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரைவல்ரி நடக்கும். ஸோ கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணோம். ஸோ ரொம்ப 100% எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, பவுலிங்கும் நல்லா இருக்குது. ஸோ இந்த மிடில் வந்து ஆல்ரவுண்டர்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. ஸோ வி ஹோப் பெஸ்ட். தேங்க்யூ. உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரைக்குமே எப்பொழுதுமே பாகிஸ்தான்கிட்ட இந்தியா தான் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. அதே போல இன்னைக்கும் ஆதிக்கம் செலுத்துமா? குறிப்பா வந்து இரு நாடுகளுடைய ஹோம் கிரவுண்ட் இல்லாம இலங்கையில் இந்த போட்டி என்பது நடக்கிறது. இது எந்த அளவுக்கு இரு அணிகளுக்கு சாதகமா இருக்கும், பாதகமா இருக்கும்? கண்டிப்பா இந்தியாவில் இலங்கையில் நடக்கிறதுனால என்ன ஆகுனா, இந்தியாவுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதிரடியான பேட்டிங் லைனப் இருக்கு. பவுலிங்லேயும் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி நல்ல பவுலிங் லைனப் இருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்தியா கண்டிப்பாக இன்னைக்கு வின் பண்ணோம். ஆனால் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, நைட்டு பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாக ரசிகர்களுடைய அந்த கருத்துக்களை கேட்டோம். குறிப்பாக இரு அணிகளுமே சமபலம் வாய்ந்த அணியாக இருக்கிறது. அதே போல பாகிஸ்தான் அணி தரப்பிலிருந்து 4 சுழற்பந்து வீச்சாளர்களை இறக்குவதற்கு திட்டம் தீட்டி வருவதாக தகவல் வெளியாகக்கூடிய நிலையில இந்தியாவை பொறுத்த வரைக்குமே கடந்த 2 போட்டியை விட இந்த போட்டியில கூடுதலாக சுழற்பந்து வீச்சாளரை இறக்குவதற்கு, அதாவது குல்தீப் யாதவையும் அணியில இறக்குவதற்கான திட்டத்தை அணி பயிற்சியாளர் மற்றும் கேப்டன்கள் தீவிரமாக தீட்டி வருகிறதாக தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. இந்த சூழல்தான் இரு அணிகளுமே சமபலம் வாய்ந்த அணியாக இருந்தாலும் கூட இந்தியாவை பொறுத்தவரைக்குமே உலகக்கோப்பை போட்டியில பாகிஸ்தானை தொடர்ந்து தோற்கடித்து வருகிறது. தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. பாகிஸ்தானிடையே மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. அதை முறியடிப்பதற்காக ஒவ்வொரு உலகக்கோப்பை தொடரிலுமே பாகிஸ்தான் முயற்சி எடுத்தாலும் அவை அனைத்துமே வீணாக தான் போகிறது. தொடர்ந்து தொடர் தோல்விகளை தான் சந்தித்து வருகிறது பாகிஸ்தானை பொறுத்தவரைக்குமே. ஆக இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த போட்டி என்பது கொழும்பில் இருக்கக்கூடிய பிரம்மதேசா மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த மைதானம் முழுக்க சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானம் என்பதால் இரு அணிகளுமே கூடுதல்
கூடுதலாக சுழற்பந்து வீச்சாளர்களை இறப்பதற்கான அதிக வாய்ப்பாக இருக்கிறது. அதே போல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கா சரி, பவுலிங் இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் சரி, இந்த மூன்றிலுமே சிறந்த பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி வருகிறது. பாகிஸ்தானும் தங்களுடைய சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தாலும் கூட இன்று நடைபெற இருக்கக்கூடிய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. கூடுமான அளவிற்கு இந்தியாவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக ரசிகர்கள் தரப்பிலிருந்து கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த போட்டி என்பது இரவு 7 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு இடங்களில் இந்த போட்டி என்பது நேரடியாகவே ஒளிபரப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே ஒவ்வொரு ரசிகர்கள் தொடர்ந்து குவிந்து வரக்கூடிய அந்த காட்சி முன்னால் பார்க்க முடிகிறது. ஆக இந்த போட்டி என்பது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பதை ஏற்படுத்தியிருக்கிறது. இரவு 7 மணிக்கு தெரிந்துவிடும் யார் இந்த போட்டியில் ஆதிக்கம் செலுத்தப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபுடன் செய்தியாளர் முத்துக்குமார்.